ஸோ ஹாய், ஆக்சுவலாக நேற்று ஆர்கிடெக்டோட ஒரு லைவ் கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தோம், வெபினார் மாதிரி வச்சுருந்தோம் ஜூம் ஆப்பில். பட் நான் வந்து பார்ட்டிசிபெண்ட் யாரையுமே இன்வைட் பண்ணல. என்ன ரீசன்னா, நான் இன்னும் ஜூமோட பேசிக் வெர்ஷன் தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பெய்ட் வெர்ஷன் நான் எதுவும் வைக்கல. பெய்டு வெர்ஷன் வாங்குகிற அளவுக்கு எனக்கு இன்னும் ஒரு யூஸ் இல்லை. பிகாஸ் நான் எப்போவாவது தான் ஒரு கான்ஃபரன்ஸ் வைக்கிறேன். அண்டு லாஸ்ட் டைம் வந்து டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டைரக்டரோடு வச்சுருந்தேன். ஸோ அந்த இதுக்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ இட் கோஸ் வெல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆர்கிடெக்டோடு வச்சுருந்தேன். ஸோ ஆர்கிடெக்ட் மீன்ஸ் அவங்க நியோதச்சன்கிற ஒரு பேனர் கண்டரில் ஒர்க் பண்ணுறாங்க எல்லாருமே. ஸோ சீஃப் ஆர்கிடெக்ட் எல்லாமே ஒரு ஆர்கிடெக்ட். ஸோ அவங்களோட ஐடியாஸ், ஸோ ஃப்ரம் பேசிக் A to Z, ஸோ ஃப்ரம் நாட்டா டு டில் மாஸ்டர்ஸ், என்னென்ன அட்வான்டேஜஸ், என்னென்ன திங்ஸ் வி ஹாவ் டு நோ அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக அவங்க சொன்னாங்க. ஸோ ஃப்ரம் த ஃபஸ்ட் ஆஃப், ஸோ பிகினிங் நாட்டாவை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒன்லி நாட்டா மட்டும் தான் ஆப்ஷனாக ஆர்கிடெக்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு, இல்லை வேறு எதுவும் ஆப்ஷன் இருக்கா? சப்போஸ் இஃப் யூ ஆர் சூஸிங் ஆர்கிடெக்சர், வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கா என்ட்ரு ஆகிறதுக்கு, காலேஜில் என்ட்ரு ஆகிறதுக்குங்கிறத பற்றி ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அதோட சிலபஸ் என்னென்ன இருக்கும், ஸோ நாட்டாவோட சிலபஸ் என்னென்ன, ஸோ அதை எப்படி அவங்க கிராக் பண்ணலாம் ஈஸியாகிற மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் ஃபினிஷிங் நாட்டா, நீங்கள் ஒரு காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் how it will be from your first year to 5th year, ஸோ என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், என்னென்ன திங்ஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர். அப்புறம் பிஃபோர் என்டரிங் இன் டு த ஆர்கிடெக்சர் ஃபீல்ட் உங்களுக்கு ஒரு கிரவுண்ட் ஸ்டடி வேணும். ஸோ கிரவுண்ட் ஸ்டடி இன் சென்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றி அவங்க நல்லா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபினிஷிங் பிஆர்க் என்ன பண்ணலாம், ஒரு சப்போஸ் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் எனி கம்பெனிஸ் ஆர் இஃப் யூ ஆர் ஹேவிங் யுவர் ஓன் ஃபேம், இப்போ ஓனாக ஒரு ஃபேம் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரீலான்சராக போகணுங்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா என்னென்னா திங்ஸ் யூ ஹாவ் டு நோ அப்படிங்கிறத பற்றியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆஃப்டர் தட் பிஆர்க்கு அப்புறம் சப்போஸ் சம் பீப்புள் ஆர் ஹேவிங் அதர் ஐடியாஸ் அதர் தென் டூயிங் பிஸ்னஸ் ஆர் அதர் தென் டூயிங் ஒர்க், நான் இன்னும் மாஸ்டர்ஸ் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், ஸோ ஐ ஹாவ் டு டூ மாஸ்டர்ஸ், பிஹெச்டி, ஸோ டாக்டரேட்ஸ் இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஸோ மாஸ்டர்ஸ் எப்படி ஒரு நல்ல ஆப்ஷனாங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறம் மாஸ்டர்ஸில் வாட் ஆர் த ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் ஆர் தர், ஸோ என்னென்ன ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் இருக்குது மாஸ்டர்ஸ்லங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரம் த பிகினிங் டு டில் எண்ட் எல்லாமே கண்டென்ட் இருக்கும். சப்போஸ் இஃப் யூ நீட் எனி பர்டிகுலர் கண்டென்ட், இப்போ எனக்கு நாட்டை மட்டும் பற்றி தெரிஞ்சால் போதும், அப்படி இல்லைனா ஆஃப்டர் பிஆர்க்கு என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சால் போதும், இல்லை அபவுட் மாஸ்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சால் போதும், ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரம் விச் மினிட் டு விச் மினிட் எந்த டாபிக் பேசணுங்கிறத டீட்டெயிலில் டைம் ஸ்டாம்ப் கொடுக்குறேன். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ ப்ளீஸ் செக் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ உங்களுக்கு தேவையான போர்ஷன் மட்டும் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஜஸ்ட் ஃபார்வர்ட் இட் அண்ட் சி யுவர் போர்ஷன்ஸ் யூ நீட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நாட்டாக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து ஆர்கிடெக்ட் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்த மாதிரி, ஸோ நெக்ஸ்ட்டு நீட் பற்றி, ஸோ அதர் டிபார்ட்மெண்ட் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ஒரு பேராமெடிக்கல் கோர்சஸ் ஒரு இன்ஜினியரிங், ஸோ எல்லாத்தையும் பற்றி வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ அந்தந்த ஃபீல்டில் உள்ள ஒரு ஸ்பெஷலைஸ்டு பர்சனை வச்சு போட்டால் இன்னும் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு ஐ பர்சனலி திங்கிங். ஸோ அதனால தான் ஐ எம் கெட்டிங் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட டைரக்டர் நம்ம இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணதே இட்ஸ் அ ஹியூஜ் திங். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு குரூப் ஆஃப் ஆர்கிடெக்ட் இப்போது அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு இட்ஸ் கோயிங் வெல், ஐ திங்க் இட்ஸ் கோயிங் இன் அ பாசிட்டிவ் வே. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்போஸ் இஃப் யூ நீட் எனி டீட்டெயில்ஸ் அபவுட் எனி அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் ட்ரை டு புட் அ வீடியோ அண்ட் மை நெக்ஸ்ட் வீடியோ மேக்ஸிமம் ஐ வில் பி புட்டிங் ரிகார்டிங் த நீட். ஸோ நான் பேசிக்காக நீட் பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ தட்ஸ் ஆல். ஜூம் மீட்டிங் தான் ஆக்சுவலாக நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான் பண்ணியிருந்தேன். ஸோ வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு எனக்கு தெரில, பட் இட் வில் பி நார்மல். ப்ளீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன்ஸ் பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ. ஸோ from now we can see the video. If you need any particular portion to see, you just check the description and go to the video. ஸோ கீழே இருக்கிறது
சமீர் முகமது. ஸோ இந்த சைட்ல ரைட் கார்னர்ல இருக்கிறது சையத் அகமது. ஸோ இன்னைக்கு பேசிக்கா என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிவில் இன்ஜினியரிங்க்கும் ஆர்கிடெக்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ். ஏன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுமே கிடையாது, பட் ஆர்கிடெக்சருக்கு நாசான ஒரு என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதுல நம்ம பேசிக் மார்க் ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் உள்ள என்ட்ரி ஆக முடியும். பிளஸ் சிவில் இன்ஜினியர் 4 years, ஆர்கிடெக்சர் 5 years. ஸோ பேசிக்கா ஆர்கிடெக்சர்ல அப்படி என்னதான் இருக்குங்கிறத ஃபுல் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகும்போது ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி ஆர்கிடெக்சருக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஸோ நாட்டாலுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மிஸ்டர் சையத், ஸோ சொல்லுங்க, நாட்டானா என்னென்ன பேசிக்ஸ்ல இருக்கும், என்னென்ன சிலபஸ் இருக்கும், ஸோ அதை எப்படி கிராக் பண்ணலாம், எப்படி காலேஜ்குள்ள போறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் we can யூஸ் அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லுங்க. ஹலோ ஆல். என்னன்னா நாட்டா மட்டும் இல்லை, ஜிடபிள்யூ கூட எழுதிட்டு போக முடியும். பேசிக்காக நாட்டாக்கு உள்ளே போகணுன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னா +2ல் 55% ஸ்கோர் பண்ணுறது. நாட்டா எக்ஸாம் எழுதணுன்னா 55% +2ல் ஸ்கோர் பண்ணியிருந்தால் போதும். மேக்ஸ் இருக்கிற சப்ஜெக்டாக இருக்கணும். அண்டு 2019 வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க நாட்டா எக்ஸாமில். இப்போது 20லேருந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. அண்ட் இது செக்ஷன் ஏபியாக பிரிக்க முடியும். நாட்டா வந்து சிம்பிள் எக்ஸாம் தான். கோச்சிங் போயிருந்தால் எல்லாராலையுமே பாஸ் ஆகக்கூடிய ஒரு சின்ன எக்ஸாம் தான். அண்ட் அதுக்கு எப்படின்னா செக்ஷன் ஏபின்னு 2 இருக்குது. ஏல எப்படி இருக்குன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் தான். நாட்டாங்கிறதோட அப்ரிவேஷன் ஃபர்ஸ்ட் என்னன்னு நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர் தான். ஸோ செக்ஷன் ஏபியில் எப்படின்னா செக்ஷன் ஏ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதில் என்ன மாதிரி கொஷின்ஸ் வரும்னா ஷேப்ஸு, பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஸ்கேல் ஆஃப் ட்ராயிங்ஸு. ஸோ நமக்கு வரைய தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ட்ராயிங் டெஸ்ட் தான் செக்ஷன் ஏ கம்ப்ளீட்டாக. அதில் 2 டைப் ஆஃப் ட்ராயிங் கொஸ்டின்ஸ் வரும். ஒன்று ஃப்ரம் மெமரி நம்ம வரைகிறது, இன்னொன்று சில தியரிஸ் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. லைக் ஸ்கேலு, ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸு, ஜாமெட்ரிக்கல் காம்போசிஷனு, ஷேப்பு, பில்டிங் ஃபார்ம்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸு, அண்ட் ஏஸ்தட்டிக்ஸு, கலர், டெக்ஸ்சர் அண்ட் கான்ட்ராஸ்ட்டு, ஷேடோஸ், ஷேடிங் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிற மாதிரியான ஒரு டிராயிங் கொஷின்ஸ் வரும். கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி யூஆர் விசிட்டிங் அ ஷாப்பிங் மால், ஸோ ட்ரா யுவர் வியூ அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட வியூ 3 floors கனெக்ட் ஆகிற மாதிரியான நம்ம வியூ. அண்ட் இஃப் யூ ஆர் அ பேர்ட் ஃப்ளையிங் அபவ் அ மானுமெண்ட், ட்ரா வாட் யூ சி அப்படின்னு சொல்லிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் வந்து செக்ஷன் ஏல வரும். செக்ஷன் ஏல ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வரும். செக்ஷன் பியில் எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா இந்த லைக் ட்ராயிங்ஸ் லைக் பேட்டர்ன்ஸு, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேட்டர்ன்ஸு, கலர்ஸ் யூஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணுங்கன்ற மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன், லாஸ்ட் இயர் வந்த கொஸ்டின். மேக் அ காம்போசிஷன் ஆஃப் மூமெண்ட் வித் ஒன்லி 5 colors. எப்படின்னா ஒரு சர்க்கிளோட மூமெண்ட்டை ஒரு 5 colorsல இன்க்ளூட் பண்ணுங்கன்ற மாதிரி. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அதோட இது இருக்குல்ல, ஒரு ரேஸ், ஒரு ட்ரேஸ், அது வரைகிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் வேறு நிறைய டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் அதோட லிங்க் உங்களுக்கு அனுப்பி விட்றேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் ஆன சிலபஸ் லிங்க்ஸ் அனுப்பி விட்றேன். இப்போ பேசிக்கா நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் நாட்டாக்குள்ள என்ட்ரி ஆக முடியுமா, இல்ல 12th முடிச்ச எல்லாருமே ட்ரை பண்ணலாம்? 12th முடிச்ச எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும். கோச்சிங் போனால் மட்டும்தான், என்னை பொறுத்தவரை கோச்சிங் போனால் மட்டும்தான் அதோட ப்ளூ பிரிண்டே நமக்கு தெரிய வரும். இப்போ நாட்டா எக்ஸாம்னா என்ன, நம்ம ஆப்டிடியூட் எங்கேயும் படிச்சிருக்க மாட்டோம். ஆப்டிடியூட் cannot be taught அப்படின்னு தான் என்னோட கான்செப்ட். பட் அதோட இன்ட்ரடக்ஷன் வேணும்னா நீங்கள் ஒரு கோச்சிங் போனால் தான் பெஸ்ட்டு. கோச்சிங் போகிறது இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாராலையுமே அட்டன் பண்ண முடியும், எல்லாருமே பண்ண முடியுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம் வச்சுருக்காங்க. எல்லாராலையும் டெஃபினெட்லி அட்டன் பண்ண முடியும். அண்ட் கோச்சிங் போனால் தே கேன் எக்ஸல் இன் தட் எக்ஸாம்ஸ். தட்ஸ் வாட். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே குவாரண்டைன்ல இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் வந்து க்ளோஸ்ல இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் ஆன்லைன் கிளாஸ் தான் போறாங்க. சோ ஆன்லைன் கிளாஸ் எஃபெக்டிவா இல்ல டைரக்ட்டா போனாதான் அதோட எஃபெக்டிவ் கிடைக்குமா, இல்ல ஆன்லைன் கிளாஸ் ஓகே சோ மேனேஜ் பண்ணிக்கலாம், we can learn something அப்படிங்கற மாதிரியா? No, you can learn in online classes itself, but you should definitely practice a lot in your home. ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் அட்லீஸ்ட் 2 times 3 times ஆகுது வரைஞ்சி பார்க்கணும். இட் வில் டேக் யூ 5 days at beginning அப்படின்னா ஆஃப்டர் தட்
அந்த 5 டேஸ்ன்றது 3 டேஸ் ஆகும், அண்ட் தென் 1 டே ஆகும், half an hour ஆகும், 20 minutes ஆகும். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தாராளமாக எல்லாராலையுமே வரைய முடியும். அண்ட் டெஃபினட்டாக ஆன்லைன் கிளாஸஸ் வில் ஹெல்ப் யூ அலாட். ஈவன் நான் கம்ப்ளீட் பண்ணும்போது 2011 நாட்டா நான் எடுத்தேன். அப்போது நான் நாட்டா அட்டன் பண்ணேன். அந்த டைம்லேயே நாங்கள் ஆன்லைனில் பார்த்து நிறைய படித்தோம். ஸோ ஆன்லைனில் படிக்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். பட் ஆனால் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் த மோஸ்ட் எசென்ஷியல் பார்ட். அது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இல்ல ஆக்சுவலா என்னன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிராயிங்ஸ்லாம் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்போ ப்ராக்டிஸ் பண்ற ஸ்டைல் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு பேசிக்கா அந்த டிராயிங் நாலேஜே இல்லாம நிறைய பேர் ஆர்டிஸ்ட் நான் போகணும் பிளைண்டா இருப்பாங்க. 12th வரைக்கும் எந்த ஒரு பேசிக் டிராயிங்ஸ்மே வரைஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ திடீர்னு அவங்க டிராயிங் ஃபீல்டுக்குள்ள வரும்போது அவங்களால அதை எடுத்துக்க முடியுமா, ஈஸியா எடுக்குமா, இல்ல தே ஹேவ் டு ஒர்க் ஹார்டா? கொஞ்சம் ஈஸி டு கேட்சா இல்ல இட் வில் பி a working hard process? நோ, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக உள்ளே பாஸ் ஆக முடியும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அது என்ட்ரன்ஸ் எக்ஸாமை அட்டன் பண்ண முடியும். எப்படின்னா இட் வில் பி ஹார்ட் அட் ஃபர்ஸ்ட். ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இட் வில் பி ஹார்ட். அதில் எந்த டவுட்ஸுமே கிடையாது. ஏன்னா இட் வில் பி நியூ டைப் ஆஃப் டிராயிங்ஸ் நம்ம வரைய போகிறது. ஏன்னா அவங்களோட சில க்ரைட்டீரியாஸ்க்கு உட்பட்டு வரையணும். ஷேட்ஸ் அண்ட் ஷேடோஸ் யூஸ் பண்ணி +2க்கு முன்னாடி யாரும் வரைஞ்சிருக்க மாட்டோம். அது பெர்ஸ்பெக்டிவ்லாம் நீங்கள் படிக்க போகிறதே நாட்டா கிளாஸில் தான் படிப்பீங்க. பட் ஆஃப்டர் ப்ராக்டிஸ் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் இந்த டைமில் சிலபஸில் எப்படி இருக்குன்னா திஸ் இஸ் வெரி நியூ ஃபார் அஸ். பிகாஸ் அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் மேக்ஸ் மட்டும் தான் இருந்தது, இந்த டைம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. பட் ஆனால் 15 மார்க்ஸ்க்கு மட்டும்தான். இன் கம்மிங் இயர்ஸ் இட் வில் இன்க்ரீஸ். இப்போ உள்ள எப்படின்னா 15 மார்க்ஸ்க்கு என்னென்ன சிலபஸ் இருக்குன்றத கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் பப்ளிஷ். ஓகே சார், நான் அதோட லிங்க்கும் உங்களுக்கு அனுப்பி விட்றேங்க சார். இந்த மாதிரி சிலபஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ்க்கு தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது, லாஜிக்கல் ரீசனிங்ஸ் இருக்குது. இதெல்லாமே ஈஸி தான். இதெல்லாம் ஒரு 3 புக்ஸ் இருக்குது, மெயினான 3 புக்ஸ் இருக்குது. அந்த 3 புக்ஸும் உங்களுக்கு அட்டாச் பண்ணி விடுறேன் நான். உங்களுக்கு அது அமேசானில் ஆர்டர் பண்ண முடியும். அது உங்களுக்கு ஆர்டர் பண்ண முடியும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இப்போ நாட்டாக்குள்ள ஒன்ஸ் என்டர் ஆயிட்டாங்க, ஸோ அவங்களோட மினிமம் பாஸ் மார்க் ஆனா மட்டும்தான் போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க சொன்னீங்களே JW போலான்ட்டு. ஸோ இந்த JW எப்படி நாட்டா இல்லாம வெறும் JWயோட பாஸ் பர்சன்டேஜ் மட்டும் இருந்தா போதுமா, இல்ல நாட்டா கம்பல்சரி வேணும்? இல்லை, ஜேடபிள்யூ எழுதுறவங்க அந்த அட்டெண்டீஸ் வந்து நாட்டா எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படின்னா JW எக்ஸாம்ஸ் வந்து ஃபார் ஐஐடி, NIT அந்த காலேஜஸ் போகிறவங்க JW எழுதலாம். நம்ம பெர்சன்டேஜ் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மோர் தென் 80% பீப்புள், லைக் மோர் தென் 90% இட் செல்ஃப் நாட்டாக தான் எழுதுவாங்க. JW தமிழ்நாட்டில் இட்ஸ் நாட் ஸோ பாப்புலர். ஸோ அவங்க அதை எழுத போகிறதில்ல. திங் இஸ் சேம் கைண்ட் ஆஃப் சிலபஸ் அண்ட் சேம் கைண்ட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட் தான். ஜஸ்ட் ஃபார் தட் அந்த சின்ன பாப்புலேஷனுக்காக JW வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பசங்க எல்லாருமே நாட்டா it will be suitable for them. So next question Samit. So உங்களுக்கு இப்போ அவங்க நாட்டா பாஸ் ஆயிட்டாங்க, ஸோ காலேஜ்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஸோ டாப் காலேஜஸ் லிஸ்ட் அவங்க கூகுள் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ கவுன்சிலிங் இருக்கு, நாட்டா முடிச்சதுக்கு அப்புறம் நாட்டா கவுன்சிலிங் இருக்கு. ஸோ அந்த கவுன்சிலிங்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்குது. ஸோ ஹவு இட் வில் பி, இந்த காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் டு 5th இயர்? ஸோ என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்னா அவங்க தாண்டி வரணும், என்னென்ன திங்ஸ் அவங்க லேர்ன் பண்ணுவாங்க? ஸோ பேசிக்கா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போது என்ன ஐடியா இருக்கணும்? ஸோ பேசிக்கா என்னன்னா ஆர்கிடெக்சர் வந்து எல்லாரும் இன்ஜினியரிங் ஒரு 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 நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆர்கிடெக்சர் ஆக்சுவலி டிசைன் பேஸ்ட் கோர்ஸ். அது வந்து யூரோப்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து டிசைன் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் நினைச்சிட்டு தட் இஸ் ஒன் மிஸ்கன்செப்ஷன். அண்ட் கண்டிப்பா நானும் அப்படிதான் நினைச்சேன். நம்மளோட இன்ட்ரோல கூட நான் அதானே சொல்லிருக்கேன். ஸோ சிவில் இன்ஜினியரிங் தட் ஆர்கிடெக்சர், ஸோ என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, ஸோ இது வந்து டிசைன் பேஸ்ட் லேர்னிங் தான், பட் வித் லாட் ஆஃப் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கிடெக்சர் எடுக்கிறதா இருந்தால் எல்லாருக்குமே வந்து இட்ஸ் நாட் த கோர்ஸ் ஃபார் தெம் டு டேக் அப். ஏன்னா அப்போ ஆர்கிடெக்சரோ இல்லை எனி அதர் கோர்ஸ் அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி தி நீட் டு டூ த கிரவுண்ட் ஸ்டடி இல்லையா, ஸோ நோ என்னென்ன சப்ஜெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லும்போது ஆர்கிடெக்சர் வந்து இட் நீட்ஸ் லாட் ஆஃப் அட்டென்ஷன். ஒருத்தவங்களுக்கு வந்து அது ஒரு பர்பஸ் தெரிஞ்சிருக்கணும் எதனால ஆர்கிடெக்சர் இருக்காங்க. அண்ட் நீட் டு பி
skilled about, they need to have a lot of observation regarding buildings and everything. இப்போ ஒருத்தவங்க வந்து நான் நல்லா ட்ரா பண்றேன் இல்ல நான் என்னால நல்லா ஸ்கெட்ச் பண்ண முடியும் அதனால நான் ஆர்கிடெக்ட் எடுக்கிறாங்கன்னா அது ஒரு நல்ல டிசிஷன் கிடையாது. ஓகே. அண்ட் ஆல்சோ இது ஆர்கிடெக்சர் வந்து கம்பேர்ட் டு அதர் இன்ஜினியரிங் ஆர் எனி அதர் ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம் கிளாஸ் பார்க்கும்போது அது வந்து ஒரு கிளாஸ் ரூம் சப்ஜெக்ட் கிடையாது. மோஸ்ட்லி அது வந்து லாட் ஆஃப் பேசிக்கலி கான்சென்ட்ரேட் லாட் ஆஃப் ப்ராக்டிக்கல் தான் செஷன். அண்ட் உங்களுக்கு கிளாஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரி கிளாஸஸை விட ப்ராக்டிக்கல் செஷன் ஜாஸ்தி வரும். லைக் ஸ்டூடியோ செஷன் தான். ஸ்டூடியோ செஷன் உங்களுக்கு நிறைய டிராஃப்டிங் இருக்கும் அண்ட் டிசைன் ஓரியன்டேஷன் நிறைய விஷயங்கள் அது மாதிரி வரும். அண்ட் ஆர்கிடெக்சர் எடுக்கிறதுக்கு முன்னாடி they need to have an interest about, they need to know a basic frame of what architecture is, அதோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எதனால ஆர்கிடெக்சர் எடுக்கிறாங்கன்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிளியராக இருந்துருக்கணும். ஸோ அதுதான் நான் ஆர்கிடெக்சர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி they need to have the ground study and the basic knowledge of what architecture is, எதனால எடுக்கிறாங்கன்ற அந்த ஒரு பிரின்சிபல் உங்களுக்கு பேஸ்ல இருக்கு. பட் டிராயிங் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தா போதாதுங்கிறீங்க. ஸோ வாட் ஆர் த அதர் நாலேஜ் தே ஹேவ் டு ஹேவ்? ஸோ என்ன நாலேஜ் இருக்கு அதர் தென் டிராயிங்? எக்ஸாக்ட்லி. இப்போ இதோட பியூட்டி, டிராயிங் வந்து ஒரு ஸ்கில் கண்டிப்பா இருக்கணும், ஸ்கெச்சிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பா இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா அந்த எபிலிட்டியை மட்டும் நீங்க ஃபுல்லா 100% ட்ரஸ்ட் பண்ணி வரக்கூடிய இது கிடையாது. அவங்களுக்கு பேசிக் பிளானிங் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கும். அண்ட் லைக் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு இன்டீரியர் டிசைன், இப்போ ஒரு எனிபடி கேன் டிசைன் ஹவுஸ் இல்லையா, எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா இருந்திருக்கும். இப்போ நம்ம வீடு டிசைன் பண்ணணும், இப்படி பிளான் பண்ணணுங்கிற ஒரு பிளானிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் டிசைனிங் உள்ள வரும். இப்போ நான் ஸ்கெச் பண்ணுறது எதனால அது ஒரு ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா சொல்கிறேன்னா, ஆப்வியஸ்லி நமக்கு ஸ்டார்டிங் பீரியடில் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் நமக்கு டிசைன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்கெச்சிங்கில் தான் நமக்கு வந்து எடுத்த உடனே நம்ம சாஃப்ட்வேர்ஸ் படிக்க போகிறது. ஆரம்பத்தில் வந்து நம்ம ஸ்கெச்சிங் மூலியமாக தான் நம்ம ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நம்ம ஆர்கிடெக்ட் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் கிளைண்ட்ஸ் கூட கான்வர்சேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்கெச்சஸ்லாம் உங்களுக்கு ஐடியாஸ் கொண்டு வரும். அண்ட் ஆல்சோ டியூரிங் யோர் எக்ஸ்டர்னல் வைவாஸ் ஆஸ் வெல் உங்களோட ஐடியாஸும் உங்களோட இனோவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் முதல்ல ஸ்கெச்சஸ் மூலியமாக கொண்டு வரணும். ஸோ அதனால் ஸ்கெச்சிங்கில் டேலண்ட் வந்து அது ஒன் ஆஃப் தி க்ரைட்டீரியா உங்களுக்கு தேவைப்பட வேண்டியதில்ல. அண்ட் ஸோ நான் அந்த ஆர்கிடெக்சர் கோர்சஸில் ஆக்சுவலி என்ன நான் கவர் ஆகுங்கிற ஒரு ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் வந்து யூஸ்வலி பிரெயின் ஸ்டார்ம் தான். என்னன்னா உங்களுக்கு உங்களோட டேலண்ட்ஸை அன்லாக் பண்ணுறதுக்கான ஒரு பீரியட் அந்த ஃபர்ஸ்ட் இயர். பட் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பீரியட், அதனால நான் லூஸாக வைக்கக்கூடாது. ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் இயரில் என்ன இருக்கும்னா தியரி ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்கும், லைக் லைன்ஸு டாட்ஸு அந்த அப்ரோச்சு. ஸோ அந்த மாதிரியான பேசிக் நாலேஜ் கெயின் பண்ணுவோம். அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கிடெக்சருங்கிறது உங்களுக்கு ப்ராபப்ளி ஒரு 4 செமஸ்டர்ஸ் to 5 செமஸ்டர்ஸ் கண்டினியூ ஆகும். அது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் சுமேரியன் ஹரப்பன் சிவிலைசேஷன்ல இருந்து இப்போ கரண்ட் ஹவுஸ் டைம் வரைக்கும் அவங்களோட எல்லாமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ தட் வில் கோ அரவுண்ட் ஃபார் அபவுட் 5 to 6 செமஸ்டர்ஸ் ஐ கெஸ். அது ஒவ்வொரு காலேஜ்க்கும் மாறும். ஸோ அது இருக்கும் history of architecture and art studio and maybe on the basic painting and the drafting skills and the architectural lettering அந்த மாதிரியான கோர்சஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அண்ட் அப்புறம் பேசிக் டிசைன் ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஷேப்ஸ் வச்சுட்டு எப்படி ஃபார்ம் கொண்டு வர்றது அண்ட் பேசிக் லைன்ஸ் அண்ட் டாட்ஸ் நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறது, உங்களோட ஸ்கில்ஸ் உங்களோட நாலேஜ் அன்லாக் பண்ணுறதுக்கான பேர் தான் அந்த ஃபர்ஸ்ட் இயர். இப்போ செகண்ட் இயர்லேருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கோர் டிசைனிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு செமஸ்டருக்குமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு டிசைன் அலாட் பண்ணிடுவாங்க. எப்படின்னா ஸ்டூடியோவில் நீங்கள் அது ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு 1 or 2 டிசைன்ஸ் அது காலேஜ் கொடுக்குற இது பொறுத்து நீங்கள் ஐதர் 1 டிசைன் or 2 டிசைன் நீங்கள் ஒரு செமஸ்டர் சப்மிட் பண்ண வேண்டியது. ஸோ அது வந்து வைவால தான் இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கிளாஸஸ் லைக் டிசைன் கிளாஸஸ் மோஸ்ட்லி எவ்ரிடே இருக்கும். லைக் மற்ற தியரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும், பட் மெஜாரிட்டி ஆஃப் த டெய்லி பீரியட்ல வந்து டிசைன் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் டெய்லி டிசைன் ஸ்டூடியோவில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டிசைன் ஸ்டார்டிங் கான்செப்ட்ல இருந்து அதுக்கப்புறமா உள்ள ஸ்கிமேட்டிக் ட்ராயிங்ஸ் வந்து எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போவீங்க. அது வந்து ஆப்வியஸ்லி உங்களோட டியூட்டர் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களும் உங்களுக்கு கைட் த்ரூ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டிசைனுங்கிறது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் டில் 10th செமஸ்டர் உங்களுக்கு எல்லா செமஸ்டருமே இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் மேத் மட்டும் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் டைம்ல இங்கிலீஷ் அண்ட் மேத் மட்டும். அது எல்லாருக்குமே காமனா வர மாதிரி. ஸோ இப்போ இன்ஜினியரிங் குள்ள போனாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அது சொல்ல செகண்ட் செமஸ்டர் இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ இப்படிலாம் யூஸ் பண்ணும். பட் அவங்க பேசிக்
மறந்துடக்கூடாது சொல்ல முடியாது. இப்போ எதனால இங்கிலீஷ் எங்களுக்கு சொன்னாங்கன்னா, இது ஆர்கிடெக்சர் இஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், கன்வர்ஸ் பண்றதுக்கும் சரி, இல்லை அவங்களோட ஐடியாஸை வெளியே கொண்டு வரதுக்கும் சரி, அவங்களுக்கு கான்வர்சேஷன் அந்த ஸ்கில் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த இங்கிலீஷ்னு கூட நமக்கு இந்த லிட்ரேச்சர் சம்மரி அதெல்லாம் இருக்காது. நம்ம மேக்ஸிமம் எப்படி கன்வர்ஸ் பண்றது, எப்படி ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான அந்த ட்ரைனிங் மட்டும் தான் இருக்கும். அண்ட் மேத்ங்கிறது வந்து ஒரு சில காலேஜ்ல இருக்கும், ஒரு சில காலேஜ்ல இருக்காது. அது ஒவ்வொரு காலேஜ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். மேத் மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் கால்குலேஷன் அந்த மாதிரி தான் மேக்ஸ் லைக் இன்டெகிரேஷன் டெஃபினேஷன் எல்லாம் இருக்குது. மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கான தேவைப்படுள்ள மேக்ஸ் லைக் ரொம்ப செலக்டிவா இருக்கும். லைக் ரொம்ப ஜென்ரலா இல்லாமல் செலக்டிவா இருக்கும். ஸோ தட் இஸ் தேர். அண்ட் தென் உங்களுக்கு மேபி செகண்ட் இயர் தாண்டப்போ உங்களுக்கு பில்டிங் டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, பில்டிங் மெட்டீரியல்ஸ் அதுக்கான ஒவ்வொரு கோர்ஸ் ஸ்டடீஸ்ல வரும். இது ஆல்சோ பை தி வே இந்தியாவுக்கு வந்து ஒரு ஜென்ரல் எல்லா ஃபீல்டுமே ப்ரஷ் அப் பண்ணும். லைக் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், இன்டீரியர் டிசைன் ஆகட்டும், அர்பன் பிளானிங், அர்பன் டிசைன், ரூரல் ஸ்டடி, அர்பன் பிளானிங், இது எல்லா இடத்துலையுமே இப்போ ப்ரஷ் அப் பண்ணுவோம். பிஆர் வந்து ஒரு ஜென்ரல் கோர்ஸ். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபீல்டு நமக்கு இது பண்றது வந்து நம்ம மாஸ்டர்ஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணுவோம். மாஸ்டர்ஸ்க்கு ஜென்ரல் எம்ஆர்க் இருக்கு. பட் தட் நம்ம பிஆர் மட்டும்போது அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஐடியா இருக்கும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது ஏற்ற மாதிரி மேபி தே கேன் சூஸ். அது வந்து நம்ம அடுத்த செஷன் இது ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஸோ இப்போ நான் ஆர்கிடெக்ட் பத்தி நான் ஒரு கூகுள் பண்ணி பார்க்கும்போது, இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது அதுல போட்டிருந்தது கண்டிப்பா ஒரு சவுத் இந்தியன் டூர், ஒரு ஆல் இந்தியா டூர் போய் ஆகணும். அதே மாதிரி fourth year full of internship, we have to work in a company. While we are studying, we have to work in a company. So we have to work in a firm. இப்படிக்கே போட்டிருந்தது. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளோட ஒர்க் இருக்கணுமா? அது பேஸ் பண்ணி தான் அட்டெண்டன்ஸ் இருக்குமா? ஆமாம், இது ஒரு அதான் காலேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரூல்ஸ் மாதிரி. இப்போ ஒரு சில காலேஜில் ஃபோர்த் இயரில் ஒரு செமஸ்டர் இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க ப்ராக்டிகல் தியரிக்கு. ஒரு சில காலேஜ் அந்த என்டையர் இயருமே கொடுப்பாங்க ப்ராக்டிகல் ட்ரைனிங். ஸோ நான் என்னோட இது என்ன சொல்கிறேன்னா, ப்ராக்டிகல் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் காலேஜில் படிக்கிறது ஈக்குவலாக இல்லை, அது கூட ஜாஸ்தியாக நீங்கள் படிப்பீங்க ப்ராக்டிகல் ட்ரைனிங் அண்ட் ப்ராடக்ட் அசஸ்மெண்ட். அது வந்து இப்போது நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு 1 year இருந்தது. லைக் நாங்கள் ஃபோர்த் இயர் படிக்கும்போது எங்கள் என்டையர் இயர் வந்து ப்ராக்டிகல் ட்ரைனிங். 2 செமஸ்டருமே நாங்கள் ஒரு செமஸ்டர் ஒரு ஆஃபீஸ், செமஸ்டர் ஆஃபீஸ் தான். அதெல்லாம் நாங்கள் 2 பேருமே ஒரே செமஸ்டர் 2 செமஸ்டருமே ஒரே ஆஃபீஸ் ஃபீல் பண்ணுறதுனால நோ இஷ்யூஸ். டிபெண்டிங் ஆன் அவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்போஷர் வேல்யூ பொறுத்து தான். ஒவ்வொரு மந்த்க்கு அப்புறமாவும் ஒரு மந்த்லி அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் காலேஜ் வந்து அனுப்புவாங்க. அந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸோட சீனியர் ஆர்கிடெக்ட் அவங்க வந்து ஃபில் பண்ணி காலேஜ் ரிப்போர்ட் அனுப்புவாங்க. ஸோ அந்த அசஸ்மெண்ட் ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த இன்டர்னல் மார்க்ஸும் சரி எக்ஸ்டர்னல் மார்க்ஸும் சரி அது உங்களுக்கு அப்ளை ஆகும். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ஒவ்வொரு நீங்கள் சேர்ற ஆஃபீஸ் இந்த ட்ரைனிங் எடுத்து சேர்ற ஆஃபீஸ் வந்து மினிமம் 5 years வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். அந்த ஃபார்ம் மினிமம் 5 years. மினிமம் 5 years. எக்ஸாக்ட்லி. அந்த ஃபார்ம்லாம் நீங்கள் இன்டர்ன் பண்ண முடியும். அதுக்கு ஸ்டார்ட் அப் ஃபார்மில் வந்து இட்ஸ் நாட் அலவுட். பட் அது ஒரு சில காலேஜஸ்க்கு மாறும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ரூல். டெசர்டேஷன் இருக்கும். டெசர்டேஷன் வந்து நீங்கள் ஒரு ஸ்டடி ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான். லைக் யூ டேக் ஒன் டாபிக் அண்ட் அந்த டாபிக் ஸ்பெஷலைஸ் பண்ணி நீங்கள் அதில் உங்களோட ரிப்போர்ட்ஸ் உங்களோட ரீசர்ச் எல்லாமே வந்து நீங்கள் இது பண்ணி ஆகணும். ஒரு டெஸ்டினேஷன் ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணி ஆகணும். இது வந்து ஐதர் டியூரிங் ஒரு ப்ராக்டிகல் ட்ரைனிங் செஷன்லேயே இருக்கும், அப்படி இல்லைன்னா உங்களோட ஃபைனல் இயர் தீசிஸோட சேர்ந்து வரும். ஸோ அது வந்து உங்களோட காலேஜ்க்கு ஏற்ற மாதிரி அது மாறும். அது நீங்கள் என்ன பார்க்கலாம். நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட காலேஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட் காலேஜ் இருந்தது. நிறைய ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கையில ஒரு கார்ட்போர்ட் ஷீட்ல, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஒரு தாஜ்மஹால் செஞ்சு எடுத்துவாங்கன்னு சொன்னா நம்ம எப்படி கார்ட்போர்ட் ஷீட்டை கையில எடுத்துட்டு போவோமோ அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருப்பாங்க. எல்லாரும் கையில ஒரு பிளாஷ் வச்சுட்டு ஏதோ ஒரு பிஸி ரொட்டீனா ஓடுற மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க. ஈவன் வென் தே ஆர் இன் ஃபர்ஸ்ட் இயர், ஓகேங்களா? ஸோ நாட் இன் த ஃபைனல் இயர், ஈவன் வென் தே ஆர் இன் ஃபர்ஸ்ட் இயர் அவங்க இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல்ல ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ இதை டேக்கிள் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்கா, இல்ல நம்ம உள்ளக்கு போனாலே இது நம்மளுக்கு பழகிரும், அதுவாகவே பழகிரும் மாதிரியான டாஸ்கா, இல்ல எப்படி? இல்லை, ஆக்சுவலாக 12th வந்து நம்ம படிச்சு முடிச்சுட்டு வெளியே வரவங்களுக்கு ஆக்சுவலி ரொம்ப ஃபன்னாக இருக்கும் இந்த ஆர்கிடெக்சர். எங்களுக்கு ஆப்வியஸ்லி ஸ்டுடியோ ஹவர்ஸ் நிறையா இருக்கும். நீங்களோட டிராஃப்டிங் ஒர்க்ஸு, பெயிண்டிங் ஜாப்ஸு, இல்லை டிசைனிங் ஒர்க் எல்லாமே இருக்கும். அதில் தான் அந்த ஷீட்ஸ் தான் நம்ம இந்த சார்ட்டில் கொண்டு போகிறது பார்ப்பீங்க. ஸ்கில்ஸ் கொண்டு போய் படிச்சு கொண்டு போவாங்க. அண்ட் மாடல்ஸ் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஃபிசிக்கல் மாடல் வந்து அவங்க ஒவ்வொரு டிசைனுக்கும் அவங்களோட கிரியேட்டிவிட்டி கொண்டு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஃபிசிக்கலாக ஒரு மாடல் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸ்டர்னலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக
கன்ஃபார்ம். ஸோ நீங்க பண்ற ஒவ்வொரு ஷீட்டுக்கும் நீங்க செய்யற ஒவ்வொரு மாடலுக்கும் வந்து உங்களோட இன்டர்னல் மார்க்ஸ் அதை டிபெண்ட் பண்ணி தான் வரும். நம்ம ஸ்டுடியோல நம்ம தனியா பண்ண போறது கிடையாது, நம்ம கிளாஸ்மேட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ற ஒர்க் தான். அண்ட் நமக்கு 12th வரைக்கும் நம்ம சயின்ஸ் குரூப் படிப்படியும் படிச்சதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி அதர் கிரியேட்டிவான ஒர்க்ல இன்டெல்ஜ் ஆகும்போது நமக்கு ஒரு பண்ணான ஒரு ஆக்டிவிட்டி என்னன்னா நமக்கு எவ்ரிதிங் ஸ்டாண்ட் கன்செப்ட் ஆர்கிடெக்சர்ல பார்க்கும்போது. அண்ட் நமக்கு ஆப்வியஸ்லி நம்ம ஆஃப்டர் காலேஜ் ஹவர்ஸ் கூட நம்ம உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். எங்களோட காலேஜ்ல நாங்கள் யூஸ்வலி 4 o'clock கிளாஸ் முடியும், நாங்கள் 6 o'clock 7 o'clock வரைக்கும் ஸ்டுடியோவில் உட்காந்து ஒர்க் பண்ண டைமாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லையும் அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கோஸ் ஆன் டில் 7 to 8 o'clock as well. ஆனால் இது ஜாப் சேரும்போது கூட இட்ஸ் நாட் லைக் 9 to 5 ஜாப் மாதிரி இருக்காது ஆர்கிடெக்ட்ஸ்க்கு. ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து டெட்லைன்ஸ் மீட் பண்ண வேண்டியது இருக்கும், கிளைண்ட்ஸ்க்கான அனுப்ப வேண்டிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ட்ராயிங்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியது இருக்கும். அது எல்லாமே ஓகே, each is a new day, no client is the same. ஓகே, நீங்க ஒரு கிளையண்ட் இல்ல 2 கிளையண்ட் வந்து சேம் சைட் 40/60 அதே சைட் 2-3 கிளையண்ட் கொண்டு வரலாம். பட் ஒவ்வொரு டிசைனுமே வந்து ஒவ்வொரு கிளையண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அகைன் டு ப்ரஷ் அப் எவ்ரிதிங் டு கம் அப், திஸ் இஸ் நாட் கோர்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எடுத்து பண்றதுக்கு இட்ஸ் ரியலி கிரேட் கோர்ஸ். அண்ட் உள்ள ஒர்க்குக்கு முன்னாடி கோர்ஸ் டேக்கப் பண்றதுக்கு முன்னாடி they need to do ground study. லைக் என்ன ஆர்கிடெக்சர்னா என்ன, இதுனா என்னால பண்ண முடியுமான்றது அவங்க அப்போ டிபேட் வந்து அது ஒரு ப்ரெஷரா தெரியும் கொஞ்சம் பண்ணாது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்க பிஆர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஸோ பிஆர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஜாப், ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ ஒரு ஆஃபீஸ் போனா அவங்களோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், பிளஸ் அவங்க ஓனா ஒரு ஃபேம் ஸ்டார்ட் பண்றதெல்லாம் அவங்க ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஷஃபீக் இப்போ நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபர்ம்ங்கிறது வந்து எப்படி தெரியுமா, இது வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் தான். அதாவது நீங்க வந்து அதை உங்க வீடை கூட நீங்க ஒரு நீங்க பேசிக்கா நீங்க போய் எங்க உட்காந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபர்ம். ஸோ நீங்க ஃபர்மா வச்சிருந்தாலும் சரி, ஃப்ரீலான்சிங்கா பண்ணாலும் சரி, அது நாங்க எப்படி பண்ணோம்னா ஆக்சுவலா காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும் போதே நாங்க வந்து ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம், அதாவது ஒர்க்கிங் ஸ்பேஸ். அதுக்கு எங்களோட சில ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அவங்களோட ஹெல்ப்னால வந்து அந்த இது பண்ணோம். அட் த சேம் டைம் அந்த டைம் அதை பண்ணினதுக்கு காரணம் என்னன்னா, அந்த டைம்ல எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் அஸ் இன் லைக் ஃபுல் ஃபிளெஷ்டா நாங்கள் வந்து எக்ஸிபியூஷன் இல்லை, ஒரு டிசைனிங் பார்ட்ல ஒரு இவங்களுக்கு கொடுத்து பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு சான்சஸ் கிடைச்சிச்சு. ஸோ அந்த சான்ஸை வச்சு சரி நம்ம ஏன் இதை வந்து ப்ரொஃபஷனலா பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ ப்ரொஃபஷனல் அதுக்குன்னு நம்ம வந்து இப்போ எக்ஸாக்டா வந்து ஒரு பெரிய ஃபார்ம் வச்சு அதுல ஒரு இன்ஜினியர், அதுல ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு டிராஃப்ட்மேனு, ஒரு 3D இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண அவசியம். ப்ரொஃபஷனல் உங்களோட இடத்த நீங்க ஒர்க் பண்ண போற ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நீட்டா இருக்கணும். rather than working in home, அதுக்கு ஒரு ஸ்பேஸ், நம்ம ஆஃபீஸ்க்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நம்ம ஒர்க் ஸ்பேஸ்க்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட். கண்டிப்பா. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸா வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அப்போ இந்த நியூ லெக்சர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் வந்து நம்ம பேசிக்கா ஒரு ஒர்க் சொல்லலாம். இது வந்து என்னுடைய மைண்ட் செட். அதே மாதிரி நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே இதான் ஒரு
வரைக்கும் அவங்க வந்து ஆர்கிடெக்சருக்கு வந்து கத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கிட்டே தான் இருக்கணும். பிகாஸ் லைக் யாருமே வந்து ப்ராப்பரா நான் வந்து ஒரு முழுமையான ஆர்கிடெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுதான் ஆக்சுவல். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சோடனே முக்கியமா வந்து ஒரு ஃப்ரெஷர் ஆர்கிடெக்ட் முக்கியமான விஷயம் என்ன தேவைன்னா பேஷன்ஸ். ஸோ வெளியில வந்த உடனே ரெண்டு ரூட் இருக்கு. இதர் they can be a freelancer, they can open their own firm. அந்த firm விட நான் என்ன சொன்னா இப்போ வந்து ஸ்டுடியோ. ஸோ ஷாப்பிங் சொன்ன மாதிரி அந்த ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு, இதே ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ. ஸோ அதை அவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக டீல் பண்ணலாம், இல்லை ஃப்ரீலான்சிங் ஸ்டைலில் டீல் பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். அது ஒரு மெத்தட். அண்ட் another way of பார்த்தீங்கன்னா they can go and join ஒரு நல்ல ஃபர்ம்ல போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த either wayல பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் you have to wait for first 5 years to learn after finishing your BA. Okay. இன்னும் அடுத்த என்னது ஒரு 5 years நீங்க வெயிட் பண்ணாதான் நீங்க இந்த ரூட்ல டிராவல் பண்ணாலும் சரி, நீங்க ஃபர்ம்ல ஜாயின் பண்ணாலும் சரி, take another 5 more years to learn what is what. அது வரைக்கும் we will, but அந்த டைம்லயும் we will not learn everything because every day happening. Architecture learning doesn't have an end. கடைசி வரைக்கும் இந்த அப்படியே தான் இருக்கணும். So with this patience, இப்போ நீங்க ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல பார்த்தீங்கன்னா you have to wait patiently. ப்ராஜெக்ட்ஸ் வரணும், நிறைய ஹர்டில்ஸ் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இனிஷியல் டைம்ஸ்ல. அந்த டைம் வரும்போது இனிஷியலுக்கு நிறைய நீங்க சம்பாதிக்க முடியாது, இல்லை எந்த லூசிங் பண்ணி. பட் அதெல்லாம் தாண்டி நீங்க வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். ஒரு இயரும் நீங்க தாண்டி வரும்போது மெச்சூரிட்டி வரும். யூ வில் நோ லைக் ஒரு கான்டாக்ட் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்தா. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும். ஸோ ஒரு கொட்டேஷன் எப்படி கொடுக்குறது, ஒரு பிஓகே எப்படி பண்றது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டுடியோ பேஸ்ல போனீங்கன்னா, இதுவே நீங்க ஒரு ஃபார்ம்ல போய் ஜாயின் ஒர்க் பண்ணீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஃபார்ம் வில் கிவ் யூ மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்களை டிராவல் பண்ண வச்சிருப்பாங்க, அப்புறம் ஒரு ரெசிடென்ஸ் உங்களை ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் ஒரு பெரிய கமர்ஷியல் பில்டிங் ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க. அது அப்புறமா லேபர் ஹேண்ட்லிங் ஒரு பிஎம்சி ஒரு வாட் எவர் இட் இஸ், ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து நீங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அகேன் யூ டிராவல் இன் அ ஃபார்ம், அது ஒரு இனிஷியல் 5 years. ஸோ அப்போதான் யூ கெட் டு நோ லைக் ஓகே இதுதான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்தா இப்படிதான் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா. ஸோ அதை நீங்கள் அந்த எண்ட் ஆஃப் தி இயர்ல யூ வில் பி வெரி மச் கான்ஃபிடென்ட். உங்களுக்கு கம்ப்ளீட் யூ வில் கெட் கம்ப்ளீட் கான்ஃபிடென்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்சுவல் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகும். இது வந்து இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் திங். Okay, இப்போ நீங்க சொன்ன மாதிரி after 5 years we have to wait for another 5 years. So 5 years நம்ம ஒரு டிராஃப்ட்மேன் ஆவோ இல்லைன்னா ஒரு பேசிக் இதாக வச்சிருப்பாங்க. ஸோ when it comes to money, salary நமக்கு என்ன பேசிஸ்ல தருவாங்க, எவ்வளவு இருக்கும் ஸ்டார்டிங் salary? இல்ல அதான் ஃபர்ஸ்ட் இது சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வில் டிஸ்கஸ் அபௌட் தி மணி ஆர் salary. இப்போ அந்த 5th இயருக்கு அப்புறம் நம்மளோட ஆக்சுவல் ப்ரொஃபஷனல் ஜர்னி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இப்போ நீங்க இன்கேஸ் இப்போ யூஆர் ஓனிங் ஸ்டுடியோ, உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ இருக்குன்னா தென் உங்களோட ஸ்டுடியோ வந்து இட் ஸ்டார்ட் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க. இன்னொரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணணும் நீங்க யோசிக்கிறீங்கன்னா நீங்க அப்போ வந்துட்டு யூ வில் பி மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்பயும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதர்வைஸ் யூ கேன் ஆல்வேஸ் கண்டினியூ திஸ் சேம் ஃபார்ம். இல்லைன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அது அங்க இருந்து இன்னொரு நெக்ஸ்ட் பெரிய ஃபார்முக்கு போகலாம், இல்லைன்னா ஒரு கார்பரேட் ஃபார்முக்கு போகலாம். இட் இஸ் அப் டு யூ. ஸோ பட் என்ன டிஃபரன்ஸ்
இனிஷியல் 5 இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்க பார்க்க முடியாது. யூ நாட் see more turnover கொடுக்காது ஆர் வாட் எவர் மணி. ஈவன் நீங்க சேலரி ஆகட்டும் இனிஷியலா ஒரு மேபி ஒரு 10,000 15,000 and again it goes up to 30 40 for the initial 5 years. So அதுக்கப்புறம் தான் the actual journey starts. So நீங்க வெயிட் பண்ணணும், அந்த பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். So அதுக்கப்புறம் then you will go you'll earn in lakhs or crores. அது உங்களோட இண்டிவிஜுவல் டிபெண்டிங் அப்பான் ஆப்ரேஷன்ல, அதாவது ஓனிங் அ ஃபார்ம் வேலைக்கு போறது அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்படி ரெண்டா பிரிக்கணும் கூட அவசியம். பிகாஸ் நிறைய பேர் வந்து ஒரு ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு நீங்க. ஸோ அந்த ஃப்ரீலான்சிங் வந்து அதான் நீங்க எந்த அளவுக்கு ஸ்கில்லா இருக்கீங்களோ அந்த வேலையில நீங்க ஆர்வமா இருக்கீங்களோ கிரியேட்டிவா இருக்கீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ் போத் தி திங்ஸ், ஆஃபீஸ் ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணிட்டு at the same time if you are able to handle clients also, it's good actually. So இதுல வந்து நீங்க பர்టిక్యులரா இது வந்து ஆஃப்டர் பிஆர் பண்ணி டைரக்டா ஆஃபீஸ் தான் போகணும் இல்ல ஒரு ஃபர்ம் வச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம். ஃப்ரீலான்சிங் ஒரு ஆப்ஷன் தான். அது வந்து உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்து ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 4th year you will be in complete training, 5th year your dissertation and thesis. அதுல நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களோட இன்வால்வ்மென்ட் கொடுத்து உங்களோட டிஃபென்ஸ் எல்லாம் பண்றீங்க. ஸோ அப்போ you will get நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைம்ல கரெக்டான பாத் சூஸ் பண்ணி போறதுதான் கரெக்ட். ஸோ ஓகே, அப்போ நீங்க சொல்ற மாதிரினா ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் ஹேவிங் யுவர் ஓன் ஃபர்ம், ஸோ ஓன் ஃபர்ம் இருக்கும்போது ஃப்ரீலான்சிங் பண்ண மாட்டாங்க. ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் அண்டர் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆர் ஒரு ஃபர்முக்கு அண்டர்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதும் we can do our job in freelance. ஸோ நம்ம ஃப்ரீலான்சராகவும் இருந்துக்கலாம் ஃபார் அவர் எக்ஸ்ட்ரா இன்கம். ஸோ இட்ஸ் a good option. ஸோ உங்களோட சஜஷன் படி ஸோ ஒர்க்கிங்ல போனானுக்கு இந்த வேனா இருக்குன்னு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். we must have some involvement. ஏதோ படிச்சோம் வந்தோம், இதுதான் ஆர்கிடெக்சர் படிச்சோம், சரி இப்போ ஒரு வேலைக்கு போவோம் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து ஸோ எந்த அளவுக்கு நீங்க ஒரு இன்வால்வ்மெண்டோட அந்த கோர்ஸ் எடுத்து பண்றீங்களோ பிகாஸ் இட்ஸ் ஆர்ட். ஸோ அது வந்து இதுவே நீங்க நல்லாவும் பண்ணலாம் மொத்தமாவும் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ மீதி 20% ஆஃப் த பீப்புள் ஆஃப்டர் டூயிங் தேர் பிஆர் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஐ ஹாவ் டு டூ த மாஸ்டர், ஸோ எம்ஆர்க் போகணுங்கிற மாதிரி ஐடியாவில் இருப்பாங்க. ஸோ நீங்க எம்ஆர்க் முடிச்சிருக்கீங்க. ஸோ ஃப்ரம் யுவர் வியூ எம்ஆர்க் இஸ் த பெஸ்ட் ப்ரோ, அதர்வைஸ் நம்ம டைரக்டா ஜாப் போறது பெஸ்ட்டா? எம்ஆர்க்கு அது இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் தி விஷ் ஆஃப் தி கேண்டிடேட் தான். எப்படின்னா எம்ஆர்க் போகிறதால என்னென்ன யூஸ் இருக்குன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸு, சில கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ரெக்குவயர்மெண்ட் எம்ஆர்க் இருக்கும். சில டீச்சிங் போகிறவங்க டீச்சிங் போகிறவங்க அப்படி இல்லைன்னா அவங்களோட ஃப்ரீயாக பண்ணுற அவங்களோட பிஸ்னஸ் அந்த எம்ஆர்க் ரெக்குவயர் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணி போகலாம். இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஐ கேன் டூ எம்ஆர்க் ஆல்சோ பை திஸ் டைம் அப்படின்றவங்களும் பண்ணலாம். பட் த திங் இஸ் இவங்க ஃப்ரீ டைமில் பார்ட் டைமில் பண்ண முடியாது. எம்ஆர்க் எப்படின்னா ஒர்க் பண்ண முடியாது. எம்ஆர்க்கோட நார்ம்ஸ் படி, அண்ணா யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் படி ஒர்க் பண்ணிக்கிட்டே எம்ஆர்க் பண்ண முடியாது. இட் இஸ் எ ரெகுலர் கோர்ஸ், 2 years கோர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டான்செட், நம்ம தமிழ்நாடோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டான்செட் இருக்குது. அது இல்லாமல் more than 5 types of exams are there. For Karnataka it is a separate exam. For Karnataka colleges போகணுன்னா நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதணும். அண்ட் ஆல் இண்டியா எக்ஸாம் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும். அண்ட் இன் சர்டன் காலேஜஸ் இன்னொரு இது என்ன க்ரைட்டீரியா என்ன இருக்குது அப்படின்னா, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் பிஆர்க் யூ ஹாவ் டு ஹாவ் அட்லீஸ்ட் 1 year ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ், ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் 1 year மினிமம் வேணும். சில காலேஜஸில் ஜாயின் பண்ணணும்னா, எம்ஆர்க் ஜாயின் பண்ணணும்னா ஃபீல்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அட்லீஸ்ட் 1 year தேவை. ரெக்குயர்மெண்ட் மார்க்கு 55% இன் பிஆர்க் இட் செல்ஃப் 55% இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதெல்லாமும் இந்த க்ரைட்டீரியா எல்லாமே என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் டூ எம்ஆர்க். ஏன்னா பிஆர்க் நீங்கள் ஈஸியாக இருக்குது, ஐ கேன் டூ மோர் தென் தேட் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி டூ எம்ஆர்க்.
And MArcல you have set many number of specialized courses like urban design இருக்கு. urban design இல்லாம வேற வேணும் அப்படின்னா ஜென்ரல் MArc இருக்கு. வேற வேணும்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் இருக்கு. அண்ட் என்விரான்மெண்டல் M-Plan இருக்கு. M-Planனும் it will also come under the architectural it depends on the mostly like architectural course only, like how to planning and stuff, like urban design எல்லாமே ரிலேட்டடா தான் வரும். it will cross over other subjects also, so you can do MArc. and இப்போ ஈவன் பிஎஸ்சில கூட பிஎஸ்சி இன்டீரியர் டிசைன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டைரக்டா நம்ம ஆர்கிடெக்ட் 5 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அது 3 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிடலாம். நிறைய பேரோட மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. இல்ல you can there is nothing wrong in doing BSc interior design and architectureலயே interior design course ஒன்று செப்பரேட்டா இருக்கு. it is a 2-year course, I think 2 years or 3 years இருக்கு. but design கத்துக்கணும் அப்படின்னா architecture is very important because BSc interior designing படிக்கிறத விட இது this will be very important. அப்துல்லா, ஷஃபீக் and ஷமீர் சொன்ன மாதிரி அவங்க 3 பேருமே ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ண ஒரு பாயிண்ட் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், அதாவது எப்படின்னா வெறும் டிராயிங் ஸ்கில்ஸ் மட்டும், ஸ்கெட்சிங் ஸ்கில்ஸ் இருக்குது என்கிட்ட, கேரிகேச்சர் ஸ்கில்ஸ் இருக்குது என்கிட்ட. ஸோ நான் அதை வச்சு ஆர்கிடெக்சரல் ஃபீல்டில் கேன் ஐ எக்ஸல் இன் தட் ஃபீல்ட் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் டெஃபினெட்லி நோ. லைக் இந்த 3 பேருமே சொன்ன மாதிரி தே ஸ்ட்ரெஸ் தட் பாயிண்ட் வெரி வெல். அவங்க டெஃபினெட்லி யூ கான்ட் எக்ஸல் இன் சம்திங் லைக் திஸ். பிஸ்னஸ் ஓரியன்டாக பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் கிடையாது அப்துல்லா சொன்ன மாதிரி. ஸோ ஐ அப்ரிஷியேட் இட். என்விரான்மெண்டல் ஆர்கிடெக்ட் why what special in that? எதுக்காக நீங்க அதை சூஸ் பண்ணீங்க? நான் டியூரிங் மை BArc days itself என்விரான்மெண்டல் ஃபீல்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. என்னோட தீசிஸ் அண்ட் டிசர்டேஷன் போத் வேர் ரிலேட்டட் டு தி என்விரான்மெண்டல் ஆர்கிடெக்சர் ஒன்லி. அண்ட் நான் பண்ண காலேஜ் வந்து மெகன்ஸ் ஊட்டி. ஊட்டியில் தான் நான் ஒரு ஆர்கிடெக்சரல் காலேஜில் தான் பண்ணேன். ஸோ எனக்கு தேர் என்விரான்மெண்டல் ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்டல்ல பண்ணிருக்கீங்க. ஒரு என்விரான்மெண்டல் அப்ரோச் இருக்குன்றதுக்காக தான் நான் போனேன். அண்ட் என்னோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க அங்கே தான் படிச்சிருந்தாங்க. ஸோ தே சஜஸ்டட் தட் காலேஜ் அண்ட் ஐ ரியலி லவ்ட் இட். இட்ஸ் எ பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ என்விரான்மெண்டல் ஆர்கிடெக்சர் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களோட சஜஷன் எம்ஆர்க் பண்றதுக்கு உங்களோட சஜஷன் எப்படி இருக்கும்? ஓகே, நீங்க தைரியமா போலாம், ஸோ இதனால உங்களோட லைஃப் ஸ்டைல் மாற சான்ஸ் இருக்கு அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இல்ல any amount of time you spent learning is not a wasted time. You can definitely go and take that opportunity. You can definitely learn in that. எப்படின்னா choose your specialization. If you are going to landscape oriented, if you want landscape oriented studies, you have to choose the landscape architecture. அதே மாதிரி அர்பன் டிசைன் இருக்குன்னா அர்பன் டிசைன் வேணும்னா அதை எடுத்துக்கோங்க. ஜென்ரல் MArc எல்லாரும் போய் எடுக்காதீங்கன்னு தான் என்னோட சஜஷன். ஏன்னா ஆனால் இப்போ ஜென்ரல் MArc தான் எல்லாரும் எடுக்கிறாங்க. ஸோ நான் ஜென்ரலான டாபிக் போகிறேன் அப்படின்னு ஜென்ரலாக படிக்கிறதுக்காக தான் BArc இஸ் a ஜென்ரல் டாபிக். BArcல எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் ஆகும். அகெயின் MArcலையும் மறுபடியும் நீங்கள் ஜென்ரல் எடுக்காதீங்கன்னு தான் என்னோட சஜஷன். பட் யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். அதோட ஆப்ஷன் இருக்குது. பட் மை சஜஷன் இஸ் go to a specialized course in the mastersல நீங்க specialized course choose பண்றது தான் it will suit you best. So ரொம்ப thanks. So from starting A to Z, from NATA to MArc full video ஃபுல்லாவே நீங்க explain பண்ணிருந்தீங்க டீடைலா. நிறைய பேருக்கு இது satisfied ஆயிருக்கும். So futureல further ஏதாவது டவுட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க. நான் அதை உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தரேன். If you are free, you can guide them. So thank you so much for accepting the invitation. உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். See you soon. Bye. Bye.